கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. கீழ இருந்து தங்க செயின் எடுத்து சொந்தமானவங்களுக்கு பொறுப்பா கொடுத்தா பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் விடுங்க. கார்த்திக்கு ஒரு ஆபத்துன்னதும் தான் கையில காயம் படுறத பத்தி கூட கவலைப்படாம ஓடி வந்து காப்பாத்துனா பாரு. அடேங்க அப்பா. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? கார்த்திக் நம்ம வீட்டு புள்ள, அதனால நம்ம எல்லாரும் பதட்டப்படுறோம். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு? எப்படி ஓடி போய் காப்பாத்துனா? அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு குணம் இருக்கு பாத்தியா? அது 1000த்துல ஒருத்தருக்கு தான் வருமா. நல்ல பொண்ணுமா. அத்தை, இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பாக்குறது ரொம்பவே அபூர்வம். எந்த பையனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, எந்த குடும்பத்துக்கு மருமகளாக போறாலோ தெரியல. பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அத்தை. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. நீ எங்கடா எந்திரிச்ச? உட்கார்றா. இல்ல அது உட்காரு. உட்கார்றா. அந்த பிரியா கல்யாணம் ஆகணும்னு சொல்லி விளக்கு போடுறா. அவளோட நல்ல மனசுக்கு, நல்ல குணத்துக்கு அவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் அமைவான். அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா நீங்க? அவ அந்த பிரியா இருக்காளே. ஐயா கொஞ்சம் விடுங்க அத. பிரியா பிரியான்னு பிரியா பிரியான்னு சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கார்த்திக், என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கடுக்கடுன்னு பேசுற? இல்ல அண்ணி, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அத நினைச்சு ஒரு டென்ஷன்ல இருக்கேன். மேனேஜர் ஃபோன் பண்றேனாரு. நான் மேல போய் பேசிட்டு அப்புறமா வரேன். என்னப்பா இலக்கியா, பிரியா பேர் சொன்ன உடனே இப்படி கோவப்பட்டு போறானே? ஒருவேளை அவனுக்கு பிரியாவை பிடிக்கலையோ? அட நீங்க வேற அத்தை, பிரியாவுக்கு கல்யாணம் ஆகுறத பத்தி பேசணும்ல, அதுல மாப்பிள்ள கடுப்பாயிட்டாரு. அது எப்படி ஏன் ஆளுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகும் அப்படின்னு உரிமையோட கோவப்படுறாராம். ஓ ஜானு, கேட்காமலேயே அந்த பொண்ணு கையில மஞ்சளை வச்சவனுக்கா அந்த பொண்ணை பிடிக்காமல இருக்க போகுது? இப்ப அவன் மனசு ஃபுல்லா அந்த பிரியா தான் இருக்கா. பா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத்தை, நீங்க கவலை எல்லாம் விடுங்க. அந்த பிரியாவையே நம்ம கார்த்திக்கு பேசி முடிச்சிடலாம். அப்பதான் அந்த அஞ்சலியோட தொந்தரவு இல்லாம கார்த்திக் நல்லபடியா இருப்பான். சீக்கிரமா அந்த பொண்ணு ஃபேமிலியை விசாரிக்கிறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். என்ன? கரெக்ட் கரெக்ட் தான். இலக்கியா, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டேன்னு வெச்சுக்கோயேன், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். என் பிள்ளை கௌதமுக்கு நான் தான் அவனை பெத்த அம்மான்னு தெரியணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவன் வாயால என்ன ஒரு தடவை அம்மானு கூப்பிடணும். இலக்கியா, எப்படியாச்சும் செய்ய இலக்கியா. நிச்சயமா கேப்பேன் அத்தை. ஒன்னே ஒண்ணுதான், கௌதம் ரேவதி அத்தைய அம்மானு கூப்பிடுறதுக்கு நீங்க ஒத்துக்கணும், அவ்வளவுதான். இலக்கியா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல அத்தை, நான் நிச்சயமா கேப்பேன். எதா இருந்தாலும் நீங்க அதுக்கு தயாரா இருங்க அத்தை. ரொம்ப பில்டப்பா குடுக்கற. கேளு கேளு, நீ என்ன பெருசா கேட்டுட போற? நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். இப்ப சிரிக்கிறீங்க, ஆனா நான் கேட்க போற விஷயத்த கேட்டு நீங்க எப்படி மாற போறீங்கன்னு தெரியலையே அத்தை.
எவ்வளவு நல்ல பொண்ணு இல்ல, எவ்வளவு நல்ல மரியாதை, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. இந்த வயசுல பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. வணக்கம்மா. வணக்கம்மா. அதெல்லாம் விடுங்க. கார்த்திக்கு ஒரு ஆபத்துன்னதும் தன் கையில காயம் படுறத பத்தி கூட கவலைப்படாம ஓடி வந்து காப்பாத்தினா பாருங்க. அப்ப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 ா. தள்ளுங்க. ஐயோ, ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க ட்ரெஸ்ல நெருப்பு பிடிக்கிறது கூட தெரியாம இருக்கீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். என்னென்னமோ நடக்குதே. பொண்ணு ஒண்ணு எந்த பையனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, எந்த குடும்பத்துக்கு மருமகளாக போறாலோ தெரியல. என்னமோ நடக்குதே. பொண்ணு ஒண்ணு என்ன பார்த்து சிரிக்குதே. பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். பக்கத்துல நிலவா அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. யார் போன் இது? ஏன் போன் இல்லையே? இது எப்படி இங்க வந்துச்சு? ஏன் போன் எங்க? ஐயோ, என் போன் எங்க வச்சேன்னு தெரியலையே. இதுலயும் காணோம். எப்படி இது மாறி இருக்கும்? ஏங்க உங்க கையை காட்டுங்க. நான் கிளம்பவா? பாய். அப்படின்னா பிரியா போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப என்னோட போன் பிரியா கிட்ட தான் இருக்கா? ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சு. நான் கவனிக்காமையே விட்டுட்டேனே. போன் மாறும்போது பிரியாவும் கவனிக்கலையா? ஒரு போன் பண்ணி கூட விசாரிக்கவே இல்லை. நம்ம போன் வேற அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. வேற வழி இல்லை, போன் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடுவோம். ஹலோ சார், அந்த எஸ்டி கம்பெனியோட பர்ச்சேஸ் பில்ல உங்க மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். யார் போன் இது? யார் போன் இது? பாய். ஓ, போன் கோவில்ல மாறிடுச்சா? அப்ப இது கார்த்திக் போனா? அப்படின்னா என்னோட போன் அவர்கிட்ட இருக்கும். சரி, கால் பண்ணி பாப்போம். என்னது பிஸியாவே இருக்கு? என் போன்ல அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? பிஸின்னே வருது. ஆனா நம்ம போன்ல அவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் என்னது இது? இவ்வளவு நேரம் பிஸியா இருக்கு? யோச்சா, எடுக்க மாட்டேங்கிறாங்களே.
கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னாச்சு? கார்த்திகே இவ்ளோ டென்ஷனா இருக்கான். ஒன்னும் புரியலையே. என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாப்போம். இப்ப என்ன பண்றது? கார்த்திக், ஆ? எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்க? அது வந்து நீ நம்ம கோயிலுக்கு போனோம்ல, அங்க என்ன காப்பாத்துனாங்களே பிரியா, அவங்க என் போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் என் போன் அவங்க கிட்ட இருக்கும்னு கால் பண்ணா பிஸியாவே இருக்கு. ஆஹா, கார்த்திக் இப்போ பிரியாவை மீட் பண்றதுக்கு கடவுள் அடுத்த ஒரு ரூட்டை போட்டு கொடுத்திருக்காரு. நம்ம அந்த ரூட்டை ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுருவோம். அதுதான் நம்ம வேலை. என்ன கார்த்திக், நீ போனை பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா? ஐயோ அண்ணி, எப்படி மாறுச்சுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணி, என் போனை பிரியா தான் எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியலையே. அது எப்படி? அவ போன் உன்கிட்ட இருக்குன்னா அப்போ உன் போன் அவகிட்ட தானே இருக்கும். ஒருவேளை என் போன் பிரியா கிட்ட தான் இருக்குன்னா அதை எப்படி வாங்குறது? அவங்க வேற எங்க இருப்பாங்கன்னு வேற தெரியல. இது ஒரு பிரச்சனையா? பிரியா கிட்ட பேசி அவளை எங்கேயாவது வர சொல்லி 2 பேரும் போனை மாத்திக்கோங்க. நல்ல ஐடியா அண்ணி. ஆமா, எங்க மீட் பண்றது? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. எஸ்ஜி ரெஸ்டாரண்ட் ஓகேவா? ஆமா, ஓகே ஓகே. அதுதான் லவர்ஸ் மீட் பண்றதுக்கு அருமையான இடம். என்னது, லவ்வர்ஸா? லேண்ட்மார்க்குக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்லிட்டேன். ஓ சரி சரி, ஃபோன் பண்ணி பிரியாவை ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லு. சரிங்க அண்ணி. ஆமா ஜானு, ஆனா அத மட்டும். கௌதம், அத்தை என்ன? ஏய், என்ன இலக்கியா? என்னாச்சு? அத்தை, மேல ஒரு செம்ம சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதான் என்ன? ஆமா அத்தை, கார்த்திக் பிரியா கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, போற போக்க பார்த்தா கடவுளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு போல இருக்கு. ஏய் இலக்கியா, என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. சுருக்கமா சொல்றேன், கேளுங்க. கோயில்ல பத்தின தீயில முளைச்ச கார்த்திக் பிரியாவோட உறவு இப்போ மாறி போன மொபைலால டெவலப் ஆயி போச்சு. மேல கார்த்திக் பிரியாக்கு போன் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்பாடா, இத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி சரி, மேல போய் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேப்போமா? வாங்க 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 வாங்க. அத்தை வாங்க வாங்க. அத்தை, பாத்தீங்களா உள்ள என்ன நடக்குதுன்னு? ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா கொஞ்சம் பொறுத்து பண்ண வேண்டியது தானே. கொஞ்சமாவது வெயிட் பண்றானா பாத்தீங்களா? விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பா, ஹலோ. ஏய், பிரியாதா பிரியாதா பிரியா பிரியா. ஹலோ, நான் தான் பேசுறேன். காலையில கோயில்ல மீட் பண்ணல, நீங்க கூட தீ பிடிச்சத பார்த்து உங்க கையாலேயே அணைச்சு விட்டீங்களே, அது நான் தான். ஓ, நீங்களா? சொல்லுங்க. அது வந்து உங்க இது அது போனு என்கிட்ட இருக்கு. தெரியுது, நானும் உங்க போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும், என் போன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. இருந்தாலும் கோயில்ல தெரியாம மாத்தி அதை எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் உங்க போனை மாத்தி எடுத்துட்டு வரணும். ஆமாங்க, 2 போனும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததா நானும் கவனிக்கல. இப்பதான் பார்த்தேன். ஆமா, நானே அதை சரியா கவனிக்கல, இப்பதான் அதை பார்த்தேன். ஓகே. அதான் பார்த்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் அந்த தீக்காயம் பட்டுச்சுல, ஓகேவா? பரவாயில்லையா?
அது பிரச்சனை இல்ல, சரியாயிடும். இருந்தாலும் பாவங்க நீங்க. என்ன காப்பாத்த போய் உங்க கையில காயம் பட்டுருச்சே. எனக்கு மனசே கேட்கலங்க. உங்களுக்கு தீ காயம் பட்டதுல இருந்தே அம்மா, அண்ணன், அண்ணி எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருந்தேன். ஏங்க நான் சாப்பிட கூட இல்லைங்க. ஐயோ அத்தை எப்படி போய் சொல்றேன் பாருங்களேன். விடுங்க, சின்ன காயம் தானே. ஆ, ஏங்க அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா விடக்கூடாதுங்க. அப்புறம் செப்டிக் ஆச்சுன்னா என்ன செய்யறது? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சிட்டிலேயே பெரிய டாக்டரை உங்க வீட்டுக்கு வேணா வர சொல்றேன். சொல்லுங்க, வர சொல்லவா? அடப்பாவி, எப்படி கடலை போடுறான் பாருங்க. ஏங்க நீங்க என்கிட்ட போடாத கடலையா? உங்க தம்பி தானே, பாருங்க பேசாம. ஐயோ விடுங்க, அது ஆயில்மெண்ட் போட்டா தானா சரியாயிடும். ம், அப்புறம் இனிமே நீங்க கோவிலுக்கு வரும்போது ஜிப்பா போடாதீங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு வாங்க. சரிங்க, ஓகே. அப்பதான் தீப்பட்டா கூட பிடிக்கவே பிடிக்காது. ஆ, சரிங்க, ஓகே. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே என் வாழ்க்கையில ஜிப்பாவே தொடவே மாட்டேங்க. என்னடா பாரு இப்படி எல்லாம் வழியறான் பாத்தியா? அப்புறம் என் மொபைல் எனக்கு கொஞ்சம் அவசரமா வேணும். போன்ல குழந்தைங்களுக்கு நிறைய ரைம்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். யார்கிட்டயாவது என் மொபைல கொடுத்து விட முடியுமா? ஆ, எதுக்கு மத்தவங்க எல்லாம், நானே கொண்டு வரேங்க. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? உங்க போனு உங்ககிட்ட பத்திரமா வந்து சேரணும். மத்தவங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. எங்க வீட்டுல பாருங்க, அவங்க போனையே அவங்க ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நானே நேர்ல வந்து கொடுத்துடுறேங்கிறேன். இவன் சின்ன பையனை நினைச்சேன், சீனை என்னமா டெவலப் பண்றான்னு பாருங்க. அப்போ மொபைல் எடுத்துட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களா? ஆ, ஸ்கூலுக்கா? அங்கெல்லாம் வேண்டாங்க. ஏங்க? உங்க ஸ்கூல் எப்போ முடிஞ்சு நீங்க எப்போ வெளியே வர்றது? இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஓ அப்படியா? நான் வர்றதுக்கு ஒரு ½ அன் அவர் ஆகுங்க. பரவாயில்ல, வாங்க, நான் ஸ்கூல்லயே வெயிட் பண்றேன். ஐயோ, விட மாட்டேங்கிறாள. நீங்க ஏன் பாவம் வெயிட் பண்றீங்க? வேணா ஒண்ணு பண்றீங்களா? என்ன? உங்க ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அந்த ஏதோ எஸ்ஜி ரெஸ்டாரண்ட்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்துடுறீங்களா? நானும் அங்க வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, வந்துடுறேன். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடப்பாவி, பேரை தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறான் ஜானு அவன். ஏங்க, உங்களுக்கு தெரியாதோ? கோவில்ல மீட் பண்ணப்போ உங்க அண்ணி சொன்னாங்கல்ல. இல்லங்க, எனக்கு மறந்துருச்சு. நீங்களே உங்க வாயால சொன்னீங்கன்னா. ஓ அப்படியா? என் பேரு குந்தவை. ஓஹோ. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு வந்தியத்தேவன் வானவராயன். எப்படி இருக்கு? என்ன வந்தியத்தேவரே, நமது சோழ நாடு வளமாக இருக்கிறதா? ஐயோ, அந்த பொண்ணு கூட சாதாரணமானவல்ல. என் புள்ளைக்கு சரிக்கு சரி குடுக்கறா பாத்தியா? சரிங்க, வச்சிட்டுமா? ஐயோ ஐயோ, ஏங்க மறக்காம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேக்குறேன். சொல்லுங்களேன். எனக்கு மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? சரி சரி சரி. சரிங்க, ஓகே ஓகே, வச்சிடுறேன். பை. எதுக்கு நம்ம கிட்ட கலர் கேட்டாரு? ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கு. பிரியாவுக்கு கார்த்திக் மேல ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு. ஏன் தம்பியாச்சே, கலக்குவான். என்னடா
டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.